ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சீரீஸ் பார்க்க போகிறோம். எல்லாருமே என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் லாயல் பின். ஆக்சுவலி நான் போட வேணாம்னு நினச்சேன், பட் எல்லோரும் திரும்ப கேட்டுகிட்டே இருக்கவும் சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு வீடியோ போட்டு ஆன்கோயிங் வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணிடுறேன் சீக்கிரமாக. அப்படி இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோ போட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே, இந்த எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப லென்த்தியாக 1 ஹவருக்கு மேலே இருக்கனால நான் பார்த்து எல்லா டைலாக்கும் கவர் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு. அதனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுறேன். இப்போ எபிசோட் 1குள்ளே போகலாம். எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்கில் ஒரு குட்டி பாப்பாவை ஒரு லேடி அப்படியே காரில் கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணும் அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கா. அந்த கார் கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே வர அப்படியே ஒரு மாதிரி அந்த பொண்ணை அழுகிற மாதிரி இருக்கா. அப்போ தான் டைட்டில் போட்டு அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. இது ஒரு பேலஸ். ஸோ அந்த பேலஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. பக்கத்தில் இன்னொரு குட்டி வீடு மாதிரியும் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்காங்களா, அவங்க பேர் பட்டாமிக்கா. இதுதான் லோட்டஸ் பேலஸ், இங்கே தான் நீ தங்க போகிற, இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு, ஓகேவா பின் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க. பின் அப்படியே கையை பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கா. ஆக்சுவலி இவளோட சித்தி தான் அவங்க. ஆனால் அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல. என் அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவளை பார்த்தோன்னே அப்படியே பட்டாமிக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உன் அப்பாவும் அம்மாவும் நம்ம கூட இல்லை, நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, சாமிக்கிட்ட போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு, நான் தான் உன் சொந்தம், சரியா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்க. அமைதியாகவே அப்படியே அவள் அழுதுகிட்டே இருக்கா. ஆக்சுவலி ரீசெண்டாக தான் அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க போல். ஸோ அதனால் சித்தி கூட வந்துட்டா. அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கவலையாகவே இருக்குது. அப்பா அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே உட்காந்துருக்க. அங்கேருந்து ஒரு குட்டி பொண்ணு வரா. ஹாய், என் பேர் அனின், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேருன்னு சொல்லி ஃபுல் நேம் சொல்கிறா. ஓ அப்படியா, சரி ஓகே, லேடி பின்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து பேசிகிட்டே இருக்க. ஏன் இங்கே உட்காந்துருக்க, இதுக்கப்புறம் நீ பட்டாமிக்கா கூட லோட்டஸ் பேலஸில் தானே தங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அவள் உட்காந்துருக்கா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் உன்னை பின்னு கூப்பிடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே, நான் உங்களை எப்படி கூப்பிடணும், நான் வேணா உங்களை இளவரசின்னு கூப்பிடவா, அதெல்லாம் வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸோ இந்தா இது உனக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி காத்தாடி மாதிரி இருக்குது. பேப்பரில் செஞ்சது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பின் கையில் அவள் கொடுக்குறா. பின் அதை வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்த்துட்ருக்க. அண்ணின் அவளை பார்த்து ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே சிரிச்சிட்டே இருக்கா. நீ ஊதே அது பறக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆர்வமாக சொல்ல, அதை கேட்டுட்டு பின் அப்படியே லைட்டாக அதை ஊதி பார்க்க அது ரொம்ப அழகாக சுற்றவே இல்லை. அப்புறம் 2வது டைமுக்கு அப்புறமா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மரத்து மேலே ஏறி உட்காந்துட்ருக்கா நம்ம அண்ணின் கீழே வான்னு சொல்லி கீழே நின்று பின் கூப்பிட்டுட்டே இருக்கா. இப்போ நீ வரியா இல்லை நான் போய் ஆன்ட்டிக்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்ல, எனது வேணாம் தயவு செஞ்சு சொல்லிடாதன்னு சொல்லி வேகமாக அண்ணின் எந்திரிக்க அப்படியே கீழே விழுகிறா. கீழே விழுகும்போது அப்படியே பக்கத்தில் இருக்க நம்ம பின் மேலே விழுக அப்படியே பெரிய பொண்ணுங்களா 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அண்ணின் பின் 2 பேருமே பெரிய பொண்ணுங்களா அப்படியே மாறிட்டாங்க. ஆக்சுவலி 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் பின் அவளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. அது கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த வீட்டோட இளவரசர், அரசர் எல்லாமே நம்ம அண்ணினோட அப்பா, அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு. இவங்க யாருன்னா பட்டாமிக்கா இவங்களோட வளர்ப்பு பொண்ணு. அதாவது நம்ம சித்தின்னு சொல்கிறாள், இவளோட சித்தின்னு வச்சுக்கோங்க, பின்னோட சித்தி. இவங்க ரிலேஷன்ஷிப் நம்ம போக பார்த்தா தான் புரியும். இப்போ சொன்னால் கண்டிப்பாக ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும். எபிசோட் போக நான் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பின்னோட முக்கிய வேலை என்னென்னா கிச்சனில் வாக்கெல்லாம் பண்ணுறது. அந்த வாக்கெல்லாம் அவள் தான் பார்த்துட்ருப்பா. ஆக்சுவலி சர்வன் மாதிரியும் சொல்ல முடியாது. அவள் என்ன சொல்கிறது, அப்பா அம்மா இல்லை, இவங்கள நம்பி வந்திருக்க ஒரு பொண்ணு. ஸோ அவளும் இந்த வீட்டில் அதுக்காக இளவரசிலாம் கிடையாது. இளவரசிங்கிறது அண்ணின் மட்டும்தான். ஸோ பட்டாமிக்கா எப்படின்னா அந்த மொத்த வீடுமே பட்டாமிக்கா பேரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணுறது, எது சரியாக இருக்குது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. குக்கிங்கில் கூட அவங்க ஏதோ பார்த்து ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த குக்கிங் டேபிளுக்கே போகும். அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அப்படியே ஒன்று பார்த்துக்கிட்டே வராங்க. அங்கே எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இதில் சால்ட்டு கொஞ்சம் போடுங்க, இதே இப்படி பண்ணுறீங்க, இதை கொஞ்சம் நல்லா செய்கிறீங்களா, இதை சின்ன பீஸாக பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் சரியா அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுற சர்வெண்ட் எல்லாருக்குமே குட்டியாக அவள் அட்வைஸ் பண்ணிட்டு
வந்துட்டே இருக்க அங்கே நம்ம பின்ன ஆரஞ்சு எடுத்து அப்படியே பூ மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கா. அவள் பக்கத்தில் போய் உட்காந்து அப்படியே பட்டாமிக்கா அவளை பார்க்குறா. என்ன பண்ணிகிட்ருக்க நீன்னு சொல்ல, நான் இந்த ஆரஞ்செல்லாம் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, இங்கே பாரு பின், இந்த மாதிரி பண்ணுறதை விட இப்படி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ட்ரெடிஷன், இப்படி இருந்தால் தான் இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, ஆண்டி எப்பயுமே என்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, ரொம்ப பாசமாகவும் இருப்பாங்க. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறது அவங்க தான். நம்ம பிரின்சஸ் மாதிரி. இவங்க தான் நம்ம அரசர். இவர் பேர் சவாட்ரி. அடுத்து இவங்க பேர் அலிசா. இவங்களும் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இவங்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம குட்டி அண்ணின் தான். அப்புறம் இவர் தான் நம்ம அரசரோட முதல் பையன். எப்பயுமே இப்படி தான் இருப்பார். இவர் பேர் அனன்வாத். எப்பயுமே கைண்டு, கேரிங், அப்புறம் ரொம்ப மாடர்னான ஒரு அண்ணன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம சின்ன அண்ணனை பற்றி சொல்லணும்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காருல்ல, இவர் பேர் அனோன். இவர் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பார். யூகேல போய் அண்ணன் மாதிரி இவரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிகிட்ருக்க. எல்லாரும் பற்றியும் சொல்லியாச்சு. அடுத்து 3ஆவதாக இருக்கிற ஒரு பொண்ணை பற்றி சொல்லணும்லன்னு சொல்ல, அனின் எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்க, ரொம்ப க்யூட்டாக அழகா அண்ணின்னு அப்படியே வந்து நிற்கிறா. இவங்க தான் இந்த வீட்டோட குட்டி பொண்ணு. ரொம்ப க்யூட்டான அழகான பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு. இவன் மேலே தான் அவர் ரொம்ப பாசமாக இருப்பாருன்னு சொல்ல, அப்படியே நம்ம அணில் குட்டி மாதிரி துள்ளி துள்ளி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரா. அவளோட குறும்புகள்லாம் சொல்கிற நிறைய இருக்குது. அவள் ஒரு இடத்துல இருக்க மாட்டா. மரமாக தாவறது தான் அவளோட வேலை. அவளுக்கு ஃபேவரட்டான ஒரு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அவள் கூடயே பிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வெண்ட் இருப்பாள். ஸோ இங்கே இருக்கிற எல்லா மரத்துலையும் ஏறி விளையாண்டுட்டு இருக்கிறது தான் இவளோட வேலை. அதுவும் ஒரு மரத்தை பார்த்தா சும்மாவே இருக்க மாட்டா. இளவரசி என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ப்ளீஸ் வாங்க கீழே வாங்க. கண்டிப்பாக அவங்கள பார்த்தா அவ்வளோதான்னு சொல்ல, யார் நீ பின்னை பற்றி சொல்கிறியா? அவள் கிச்சனில் பிஸியாக இருக்கா, என்னை பார்க்க கண்டிப்பாக அவள் வரமாட்டான்னு சொல்லி குனிஞ்சு பார்த்தா அங்கே பின் கை கட்டி நின்றுட்டு இவளை பார்த்துட்ருக்கா. பின் நீயா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. அது வந்துன்னு சொல்லி அவளை பார்த்து பயந்து அப்படியே திரும்பி கீழே விழுகிறா. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற செவுரு மேலே ஏறுறதுக்காக கயிறெல்லாம் கட்டி அப்படியே ஏறி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. ஆக்சுவலி நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, யாராவது வராங்களான்னு பாருன்னு சொல்ல, கையை கட்டிட்டு பின் அங்கே வர பிரிக் வேகமாக ஓடி போயிட்டா. சீக்கிரம் வா என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டே இருக்க. அப்புறம் பின்னாடி நிற்கிறது நம்ம பின்னுன்னு தெரியாமல் இவ பாட்டுக்கு பிரிக்குன்னு நினச்சி பேசிகிட்டே இருக்க, திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது பின்னை பார்த்தோன்னே அனினுக்கு இன்னும் ஷாக்கு. அடப்பாவி இவளா ஐயோ நான் அவன் நினச்சி பேசிட்டேனேங்கிற மாதிரி அப்படியே அவளை பார்த்து சிரிச்சுட்டு, பின் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, பின் அதுக்கு எதுவுமே பேசாமல் கண்ணிலேயே இவளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. அது வந்துன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் பேய் வேஷம் போட்டு 2 பேர் அங்கே வர சர்வெண்ட் எல்லாத்தையும் பயப்பட வைக்கிறதுக்காக அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு போகிற வர எல்லாரையும் பயப்பட வச்சு எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. கடைசியில் இவங்களே பார்த்து இவங்களே பயந்துக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ கோஸ்ட் வேஷம் கூட ரொம்ப க்யூட்டாக அழகாக 2 பேருக்கும் நல்லா தான் இருக்குது. அதுலேயே கருப்பு பேய் போட்ட நம்ம பிரிக்கு கடைசியில் ஐயோ இங்கே வந்துட்டாளா பின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போக, இவ எதுக்கு ஓடி போகிறா, யார் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்களையும் பயப்பட வைக்கணும்னு சொல்லி டார்ச் அடித்து அப்படியே பேய் மாதிரி ட்ரை பண்ணி திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது நம்ம பின்னை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ இவளா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஏதோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே நிற்கிறா. இவ்வளோ க்யூட்டாக ஒரு பேய் இருந்தால் எப்படி திட்டணும்னு தோணும். ஸோ அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் கிச்சனில் இருக்க சாப்பாடெலாம் திருடி திங்கிறதுக்காக பிரெக்கும் அப்புறம் நம்ம அண்ணினும் போய் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா அவள் கையை ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம பின்னு தான். பின் நீயா அப்படின்னு சொல்லி பார்க்க பிரிக்கு தள்ளி போய் நின்றுக்கிறா. குடுன்னு ஓடிட்டா. பிரிக் எங்கடி போகிறேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா அண்ணின். அதுக்குள்ளே அவள் ஓடி போக, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் வேணும்னு என்கிட்ட கேட்டால் நானே உனக்கு தருவேன். இளவரசி இதெல்லாம் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவேன். இப்படி திருடி சாப்பிட்றதெல்லாம் தப்பான பழக்கம்னு புரியுமா இல்லையா? என்ன இருந்தாலும் திருடி சாப்பிடும்போது தான் ருசி அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி பார்ட்டி இருக்குல்ல, உங்கள் அண்ணன் அண்ணனுக்காக போய் தயவு செஞ்சு சீக்கிரமாக ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி வாங்க, இல்லைனா உங்கள் மேலே எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு சொல்ல, ஏன் பின் இப்படி இருக்க கூட அப்படின்னு சொல்லி சாப்பிட்லான்னு போக டக்குன்னு கையில் ஒரு தட்டுறா. எனக்கு தரமாட்டியான்னு சொல்லி ட்ரெஸ்லேயே தொடச்சிட்ருக்க. பின் அணினோட காலை பார்க்க அங்கே அடிபட்டிருக்கு. மறுபடியும் அடிபட்டிருக்கா. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல, மரம் தாவனா அப்புறம் அடிப்படாமல் எப்படி இருக்கும், அவளை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க. அவள் க்யூட்டாக இவளை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. வாங்க அடிப்பட்ட இடத்துல காயத்துக்கு மருந்து போடுறேன்னு சொல்லி அப்படியே அவள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்க. அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே அணின்னு இருக்க. பின் சொல்கிறான்,
அனின், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? குழந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் குழந்த கிடையாது, பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டீங்க தெரியுமான்னு சொல்ல, நான் ஒன்றும் ஓடவே இல்லை, ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, அது எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவள் பார்க்க, சரி சரி விடு விடு, லேடி பின் கரெக்டு தான், லேடி பின் கிட்டே இப்படி பேசினா அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி முறைச்சிட்ருக்க. ஒரு வழியாக பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே அப்பா அம்மா பிரதர்ஸ் எல்லோரும் வர அங்கே மியூசிக் ப்ளே பண்ண எல்லோரும் அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணன்னு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நம்ம அரசரும் அரசியும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்க, எல்லாருக்கும் ஹாய் 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 வெல்கம் வெல்கம்னு சொல்லி வந்துகிட்டே இருக்க. போய் அண்ணன்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் என்னோடய ஃபேவரட்டான என் செல்ல மக எங்கே, அவளை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் வருவா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவள் எப்பயுமே பிரச்சனை பண்ணுறதுக்காக தானே இங்கே இருக்கா, அதனால அவள் கொஞ்சம் லேட்டாக தான் வருவான்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பேச, லேடி பின் அவளை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் பண்ண இழுத்துட்டு போயிட்டா. ஒரு வழியாக சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்ல, அவளை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ அவள் பெருசாக வளர்ந்துருப்பாள், அவளை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறான் நம்ம அண்ணன் பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க, அவ கூட போய் இன்னும் நின்றுட்டுருக்கான். வாவ், அங்கே வந்தாச்சு பாருங்க அண்ணின்னு சொல்ல, அண்ணின்னு சொல்லி எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவள் அண்ணன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா போல். அண்ணா அப்படின்னு மேலேருந்து கத்த, அவங்க சின்ன அண்ணா ஹாய்ன்னு சொல்லி கையை காட்ட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போகலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே கையை நீட்டுறா. போகலாம் அப்படிங்கிற மாதிரி பின் அவகிட்ட கையை கொடுக்க 2 பேரும் க்யூட்டாக அழகா அப்படின்னு நடந்து வராங்க. ஆக்சுவலி இதில் யார் பிரின்சஸ்ன்னு சொல்ல முடியாத அளவுக்கு 2 பேருமே ஈக்குவலான ஒரு அழகு. அப்படியே க்யூட்டாக 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்க, அப்படியே அனின் ஓடி வந்து அவங்க அண்ணனை ஹக் பண்ணிக்க, அனின் நீயா இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன்னு சொல்ல, நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நானும் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணின்னு சொல்லி அண்ணன் அப்படியே ஹக் பண்ணிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான்னு, நம்பவே முடியலன்னு சொல்ல, குட்டியாக இருந்த பொண்ணு இவ்வளோ பெருசாகிட்டியே, உன்னை பாரு எப்படி இருக்கன்னு, என்னை விட ஹைட் ஆகிட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் அவளை அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க, அப்படியே உங்களோட ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்குது. எப்பயுமே அவள் பெரிய அண்ணன் மாதிரி இப்படி தான் இருப்பாள் தெரியுமா, மில்கெல்லாம் நிறைய சாப்பிட்டு தான் இப்படி ஹைட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே அவளை கிண்டல் பண்ணி பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் பேசிகிட்டே இருக்க, உன் பக்கத்தில் இருக்கிறது கண்டிப்பாக லேடி பின் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை ஒவ்வொரு டைமும் லெட்டரில் சொல்லிக்கிட்டே இருப்பாள், ஆமாம் இவ தான் லேடி பின் அப்படின்னு சொல்ல, ஓ என்னோடய ஃபேவரட்டான லேடி பின் நீ தானே, எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்க, அப்படியே பார்க்குறக்கு ஒரு பொம்மை மாதிரி இருக்க தெரியுமான்னு சொல்லி அப்படியே நம்ம அரசி அவள் கன்னத்தில் கை வச்சு அவளை அப்படியே கொஞ்சிட்டே இருக்க, இது கொஞ்சம் ஓவராக இல்லை, உங்களோட பொண்ணு இங்கே இருக்கா, நீங்கள் லேடி பின்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ணா உனக்கு தெரியாதா, அவங்களுக்கு என்னை விட லேடி பின்னை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னை பிடிக்கிறத விட அவளை தான் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கா அண்ணின். அதனால் என்ன, இவளும் என் பொண்ணு தானே, அதனால என்ன அண்ணின் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை மாதிரி மரமாக குரங்கு மாதிரிலாம் அவள் போகிறது இல்லை தெரியுமான்னு சொல்ல, ஆமாம் இப்போயும் நீ விட்டுட்டியா இல்லை அதே மாதிரி மரத்தில் ஏறிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்பா கிண்டல் பண்ண, அப்படியே அணின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு வழியாக பார்ட்டி அங்கே ரொம்ப ஜாலியாக போயிட்டே இருக்கு. இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம அணின் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பின்னு கூட்டி விட ட்ரை பண்ணுறா. எனக்கு வேணா நீ சாப்பிடுன்னு சொல்ல, நீ சாப்பிட்டு பாரு இது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவள் கூட்டி விட ட்ரை பண்ண, சரி கூடுன்னு சொல்லி அவளும் வாங்கி சாப்பிட்றா. 2 பேரும் ஸ்வீட் சாப்பிட்றது அப்படின்னு ஹாப்பி மூமெண்ட் போயிட்டே இருக்க, அவள் சாப்பிட்ற அழகை பார்த்து அப்படியே அணின் ரசிச்சுக்கிட்டே இருக்க, சுற்றி பார்த்தா எல்லோரும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம அணின் பாப்பாவுக்கு டான்ஸ் ஆடணும்னு ஆசை வந்துடுச்சு போல். நம்ம 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, டான்ஸா நம்ம 2 பேரா, என்ன சொல்கிற இப்போ வா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இங்கே எல்லோரும் டான்ஸ் போயிட்டுருக்காங்களே, என்னோடய டான்ஸ் கிளாஸில் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பார்ட்னராக நீ வரையான்னு சொல்ல, நீங்கள் வேறு ஒரு நல்ல பையன் கூட போய் அண்ணன் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பின் அவளை பார்த்து சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எதுக்காக அப்படி சொல்கிற, எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும், லேடி டான்ஸ் ஆனால் நல்லா இருக்காதா, ஒழுங்கா வா டான்ஸ் பண்ணலான்னு சொல்ல, அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் வா பின் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லை இளவரசி நான் வரல அப்படின்னு சொல்லி தலையாட்ட அவள் கை எடுத்து அப்படியே அவள் கையில் வச்சுக்கிறா. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் வா அப்படின்னு சொல்லி க்யூட்டாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க டான்ஸிங் மூமெண்ட் போயிட்டே இருக்க, டான்ஸ் பண்ணும்போது அங்கே பார்த்தா இவங்க அப்பா அம்மா அண்ணனுங்க எல்லாரும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அண்ணனுக்கு டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது எதுக்கான மீட்டிங் பார்ட்டின்னு எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஒருவேளை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் எதுவும் பண்ண போகிறாங்களா, எல்லோரும் இப்படி பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி நடக்கும்லன்னு சொல்ல, ஆல்ரெடி என் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன்,
நான் இதுக்கப்புறம் கல்யாணம்லாம் பண்ணிக்கவே மாட்டேன், எப்பயுமே இந்த பேலஸில் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வயசானாலும் நான் இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்ல, ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களே என் கூடவே இருப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பின் அப்படியே அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல, ஏன் நடக்காது, நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன், உன் கூடயே தான் இருக்க போகிறேன்னு சொல்லி அப்படியே அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா நம்ம ஹனின். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அப்பா அம்மா இறந்துட்டாங்கங்கிற ஃபீலிங்ஸில் அப்படியே நம்ம லேடி பின் உட்காந்துருக்க, நான் சாசா வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டே இருக்கா. பின் நீ இதுக்காக அழுகிறேன்னு சொல்ல, நான் என் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, எதுக்கு நீ தனியாக இருக்க, உனக்கு தான் சாசான்னு ஒரு ஃப்ரெண்டு இங்கே இருக்கேன்ல, என் பேரண்ட்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேனே அப்படிங்கிற மாதிரி பின் அழுதுகிட்டே இருக்க, பொம்மையை நகர்த்திட்டு அவளை பார்த்துட்டு அப்படியே ஆனின்னு சிரிக்கிறா. நீ எதுக்கு இப்படி சொல்கிற, உனக்கு அப்பா அம்மா எல்லாமே இனிமேல் நான் தான், என்ன உனக்கு பிடிக்கும்லன்னு சொல்லி அவளை பார்த்து க்யூட்டாக அழகாக சிரிக்க ஆரம்பிக்க, அவள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. நான் என்ன வேணாலும் உனக்காக பண்ணுவேன், அதாவது நீ என்னை யாராக நினச்சாலும் அது நான் தான், அப்பா அம்மா ஓல்டர் சிஸ்டர் யங்கர் சிஸ்டர், அதுக்கப்புறம் இல்லை அனிமல்ஸாக வேணுமா, பிக்காக இருந்தால் உனக்கு பிடிக்குமா, இங்கே பார்த்தியா பிக் ஒயிங் 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 ஒயிங், அப்புறம் டாகாக இருந்தால் பிடிக்குமா, ஊ ஊ ஊ ஊ ஊ அப்படின்னு கத்துறா. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் பேரும் சொல்லி அதே மாதிரி செஞ்சு காட்டிக்கிட்டே இருக்கா. அவளை பார்க்கும்போது அப்போ தான் நம்ம லேடி பின்க்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அவளை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க, இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த நம்ம மேடம் இப்போ இவளை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் சிரிப்பை பார்த்தோன்னே ஆனினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எப்பயுமே தனியாக இருக்க மாட்டேன், உன் கூட எப்பயுமே நான் இருப்பேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பின்னு கூட அட்டாச்சாக ஆக ஆரம்பிச்சிட்டா ஆனின். 2 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு போகிறது, அப்படியே குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் ஒன்றா போகுது. நீங்கள் எதுக்கு என் கூட காரில் வருவீங்க, உங்களோட காரில் போகலால அப்படின்னு சொல்லி ஆனினை பார்த்து பின் கேட்க, எனக்கு உன் கூட ஸ்கூல் போகிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்பயுமே உன் பக்கத்தில் இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ டிரைவரை சாப்பிட போயா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி விட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க, ஐயோ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு அப்படியே அவ கூட போயிட்டுருக்கா. அதுக்கப்புறம் இவங்களோட மொத்த பிளேயிங் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறது இதெல்லாம் தான் வேலையாக வச்சுருக்காங்க. பட்டை விடுறேங்கிற பேரில் தப்பாக பட்டை விட்டுட்ருக்க, அங்கே ஒரு பாம்பு வருது. பாம்பை பார்த்து பயந்து போய் ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லி குடுக்குடுன்னு போய் பின் அப்படியே அனினோட காலுக்கிட்ட நிற்க, அந்த பாம்பு நம்ம பின்னோட காலை கடிச்சிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. ஐயோ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அவள் அப்படியே அழுதுகிட்டே இருக்க, அங்கே பிரிக் இருக்கா, பிரிக் நான் யாராவது கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போக ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்க, அடுத்து இவள் காலை கட்டிட்டு அவள் காலிலேருந்து அந்த பாம்பு கடித்த விஷத்தை அப்படியே உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் தப்பான செயல்பா, இதை பார்த்து யாரும் செஞ்சிடாதீங்க, அப்புறம் இந்த சேனலையும் தூக்கிடுவாங்க, என்னையும் ஏமா இதெல்லாம் நீ என்கரேஜ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி தூக்கிடுவாங்க. ஸோ இது தவறான செயல், பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சீரீஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த பிளட் எல்லாம் உறிஞ்சி அப்படியே எடுக்க ஒரு அளவுக்கு அவளோட உடம்புல இருக்க பிளட் எல்லாமே போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்க மேடம். நல்லா ஆனதுக்கு பாராட்டுவாங்கன்னு பார்த்தா அங்கே நம்ம சித்தி பாட்டு போட்டு வெளின்னு வெளுத்துட்டு இருக்காங்க நம்ம பின்ன. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இவ்வளோ டேஞ்சரான ஒரு இடத்துக்கு ஆனின் எப்படி நீ கூட்டிகிட்டு போகலான்னு சொல்ல, இது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பின் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவளை கையில் ஒரு குச்சி வச்சு பேட் அப்படியே அடிச்சுட்டே இருக்க அவள் அழுதுகிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கே நேரம் நம்ம அனின் வரா. நிறுத்துங்க, எதுக்காக இவளை அடிக்கிறீங்க, அவள் எந்த தப்பும் பண்ணலை, ஆக்சுவலி தப்பெல்லாம் என் மேலே தான், நான் தான் அவளை அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னேன், உங்களுக்கு தெரியாது, ஆனால் இவள் பண்ணது தப்பு தானே, நீங்கள் கூப்பிட்டா இவ எதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிருக்கணும்னு சொல்லி பேட் சொல்ல, அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, சும்மா அவளையே திட்டிகிட்டே இருக்காதீங்க, பாம்பு என்ன கடிக்க வந்தது, அதனால தான் பாம்புக்கு முன்னாடி அவள் போய் நின்னா, என் உயிரை காப்பாற்றிருக்கா, அவளுக்கு இது கொடுக்க போட தண்டனை இதுவா, இதுதான் அந்த பரிசா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே நம்ம ஆனின் அழுக ஆரம்பிக்க, அதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க நம்ம பின்னு. இவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் இவளை நான் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறா. அப்படியே பின் அழுதுகிட்டே இருக்கா. நான் போக மாட்டேன்னு சொல்ல, நானும் ஒத்துக்க மாட்டேன், கண்டிப்பாக என்னை விட்டு இவளை போக நான் ஒத்துக்க மாட்டேன், நான் எப்பயுமே இவ கூடியே தான் இருப்பேன், என்னால் இவளை விட்டு இருக்கவே முடியாது, இவ எங்கே போகிறாளோ அங்கேயே நானும் போவேன்னு சொல்லி ஆனின் அவளை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுட்டுருக்கா. இந்த குட்டி ஃப்ளாஷ்பேக் கிடையாது, பெரிய ஃப்ளாஷ்பேக்கை 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொன்னீங்கல்ல சின்ன வயசில், அதெல்லாம் இப்போயும் எனக்கு ஞாபகமாகவே இருக்குன்னு சொல்லி அப்படியே பின் ஆனினை பார்த்து சொல்ல, என்னோடய ஃப்ரெண்டாக என் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, என்னோடய வீடு என்னோடய எல்லாமே நீங்கள் தான், நீங்கள் என் கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் தானே உன்னோட பிக்கு ஒயிங் 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 ஒயிங், நான் தானே உன் டாகு குர் 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 குர், நான் தான் உன் கேட்டு மியா 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 மியா, நான் தான் ஒரு ரேபிட் பப் 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 அப்படின்னு சொல்லி அவகிட்ட விளையாண்டுட்டே
இருக்க, பேசாமல் இருங்க இளவரசி, இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வருதுன்னு சொல்ல, நான் எப்பயுமே பின் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உன்னை கண்டிப்பாக தனியாக இருக்க விடவே மாட்டேன், நான் கூடவே இருப்பேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க. அடுத்து இங்கே டீப்பாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பேட் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே உட்காந்துருக்க. ரொம்ப நல்லா இருக்குது, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எல்லாமே நல்லா இருக்குது பார்ட்டியில் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம இளவரசரை ஹாப்பியாக இருக்க. அங்கே இருக்க அனினை பார்க்க, அனின்னு சிரிச்சிட்டு ஜாலியாக பின் கூட டான்ஸ் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்கா. எனக்கு இவளை பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஆனால் இவன் அண்ணனுங்க மாதிரி இங்கிலாந்தில் போய் படிக்க போகும்போது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க, இன்னொரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம ராணி கேட்க, என்ன சொல்கிறீங்க, அவளை இப்போவே நீங்கள் அப்ராட் அனுப்ப போகிறீங்களா, நான் அனுப்ப ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்ல, அப்பா உங்களோட மைண்டை ஏன் மாற்றிக்கிட்டீங்க, அவளுக்கு இன்னும் வயசு இருக்குல்ல, அதுக்குள்ளே அவளை எதுக்காக அனுப்பணும், இப்போ அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணனுங்களும் மாற்றி மாற்றி அண்ணனை அனுப்பக்கூடாதுன்னு பேசிகிட்டே இருக்க. ஆனால் வேறு வழி இல்லை, கண்டிப்பாக போய் தான் ஆகணும், அவளுக்கான அந்த டே வந்துருச்சுல, அதனால் அவளை சீக்கிரம் அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி அப்பா பேசிகிட்டே இருக்காரு. பொண்ணுகள்லாம் இந்த வயசில் ஸ்கூல் போயிட்டு ஜாலியாக இருக்கணும், ஸோ அவள் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆகணும்னா அங்கே போகிறது தான் அவளுக்கு நல்லது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கெலாம் போனால் தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவான்னு எனக்கு தோணுது. அது அவளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லி அப்பா பேசிகிட்டே இருக்க, என்னால் இது ஏற்றுக்க முடியாது, அவள் ரொம்ப குட்டி பொண்ணு, இந்த சின்ன வயசில் அவளை அங்கே அனுப்பும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி அப்படியே அம்மா ஃபீல் பண்ண ஆரம்பிக்க. எனக்கு புரியும், ஏன்னா நீ அம்மா, நீ இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அவள் உன்னோட சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவள் இன்னும் கொஞ்சம் வளர ஆரம்பித்தாச்சு, அவள் அண்ணனுங்க மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அதனால் அவள் அங்கே போகிறது நல்லதான்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆனின் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, ஸோ கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு பேட்டும் சொல்கிறாங்க. பட் நம்ம ராஜா சார் கேட்குற மாதிரி தெரில. ராஜா சார் அப்படியே அமைதியாக இருக்க. அம்மா முகத்தை பார்க்க அம்மா பார்த்துட்டோமா என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவாளா அப்படிங்கிற மாதிரி இருக்க. இதை பற்றி நான் நிறைய யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணிட்டேங்கிற மாதிரி ராஜா பேசிகிட்டே இருக்க. அடுத்து இந்த பார்ட்டி ரொம்ப க்யூட்டாக முடிய, அடுத்து ஃப்ளவரில் வாட்டர் மெலனில் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஏதோ டெசர்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம பின் எடுத்துகிட்டு வந்து பேட் கிட்ட காட்ட, நீ ரொம்ப அழகாக பண்ணியிருக்க, நீ பண்ணுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி பேட் அப்படியே பெருமையாக பேசிகிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நம்ம பின்னோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பிரிக் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இளவரசிக்கிட்ட கொடுத்துட்டு வந்தறியா அப்படின்னு சொல்லி பிரிக் கிட்ட சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்ல, நானும் போய் எலிசாவை பார்க்கணுன்னு சொல்ல, ஆமாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஈவினிங் நான் ஒரு ஃபுனரல் அட்டன் பண்ண போகிறேன், ஸோ நீ தனியாக தான் தூங்கணும், சீக்கிரமாக தூங்கிடு சரியான்னு சொல்ல, சரி ஓகே நான் சீக்கிரம் தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பின் பேசிகிட்டு இருக்க. இங்கே அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த வாட்டர் மெலனில் ஒரு டெசர்ட் மாதிரி பண்ணதை எடுத்துகிட்டு அப்படியே அங்கே போய் நம்ம அண்ணின் பாப்பாவுக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்காக இது ரெடி பண்ணது, ஸோ இந்த ஃப்ரூட் சிரப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், லாயல் பின் பண்ணது, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பிரிக் கொடுக்க, வாவ் பின் ரெடி பண்ணால் கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா இருக்குமேங்கிற மாதிரி அனின் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கா. அதை அழகாக அப்படியே ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணி பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு, வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்பயும் போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்ல, வாட்டர் மெலன்லாம் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும், இதில் எதுக்கு சுகர் சிரப்பில் ஊற்றி அதை வேறு பூ மாதிரி கட் பண்ணி, தேவையில்லாத வேலை தானே, கட் பண்ணுறமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருந்தால் நல்லா இருக்கும்ல, எனக்கு தோணுச்சு, விடுங்க அதை பற்றி எதுக்கு, நீ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவீல, நீ இல்லாமல் எனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, என்னம்மா பேசுகிறீங்க, என்னை பற்றியா பேசுகிறீங்க, நான் எப்பயுமே உங்கள் கூட தானே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அண்ணின்னு பார்க்க, யார் சொன்னா, உன் அப்பா சொன்னாங்க நீ அப்ராடுக்கு படிக்க போறியா உன் அண்ணனுங்க மாதிரி, ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு அம்மா ஃபீல் பண்ண, என்னம்மா பேசுகிறீங்க, அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அப்பா இதுக்கு நீ இப்போவே அனுப்புகிறாங்கன்னு சொல்ல, அதை பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க, பட் இன்னும் தெரியல, அவங்க மைண்டை மாற்றிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், எப்போ தான் மாற்றுவாங்களோ தெரியல, ஒரு வழியாக மனசை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோகமாக அணின்னு வர பிரிக் கேட்குறா, ஏன் உங்கள் மூஞ்சி இவ்வளோ சீரியஸாக இருக்குது, என்ன தான் நடக்குதுன்னு சொல்ல, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர் இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியல, கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல, பிரிக் அப்படியே அழுகிற மாதிரி இருக்க, ஆமாம் அங்கே என்ன நடக்குது, எங்கே போகிறாங்க பேட்டுன்னு சொல்லி கேட்க, அவங்க ஃப்ரெண்டோட ஃபினாரல் இருக்கான், ஸோ அவங்க வந்து ஈவினிங் தான் வருவாங்களா, வர லேட் ஆகும் நைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்போ அங்கே நம்ம பின்னு மட்டும் தனியாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் பின் தனியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரிக் சொல்ல, சூப்பர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது போய் நம்ம பின்னை கரெக்ட் பண்ணி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு அப்படின்னு பிளான் பண்ணி அனின் போய் பின்ன கூப்பிடுறா. இன்றைக்கி நைட் மார்க்கெட் இருக்குது, இன்றைக்கி என் கூட வரையான்னு சொல்லி கேட்க, என்னது சத்தியமாக வர முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல, பயமா, எதுக்கு பயம், நாங்கள்லாம் இருக்கும்போது எதுக்கு பயம், ப்ளீஸ் லேடி பின் வாங்க வாங்கன்னு பிரிக்கும் கூப்பிட்டுட்டே இருக்க, அங்கே டேஞ்சராலாம் எதுவும் இருக்காது, எனக்காக வா, ரொம்ப ஃபன்னாக இருக்கும், நீலாம் வந்ததே இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூட வா, கிடச்சிருக்கிற ஒரே ஒரு சான்ஸ், ஈஸியாக அதை மிஸ் பண்ணிடாத, நீ வா அப்படின்னு சொல்ல, இல்லை இளவரசி என்னால் வர முடியாதுன்னு சொல்லி பின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, அவள் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் பின்
எனக்காக எனக்காக வாயே ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு அவள் ரொம்ப க்யூட்டாக அழகாக கெஞ்சிட்டே இருக்கா. இவ்வளோ அழகாக அவள் கெஞ்சிட்டே இருக்கும்போது பின்னால் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவளை பார்த்துட்டே இருக்கா. அவளும் க்யூட்டாக கேட்டுகிட்டே இருக்கா, எங்கள் கூட வரீங்களா வரீங்களா வரீங்களான்னு கேட்க, சரி ஓகே நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நம்ம ஆனின்க்கும். அப்புறம் பிரிக் ஐயின்னு கை சொல்லி கிளாப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அவளை பார்த்துட்ருக்கா. அவளோட சிரிச்ச முகத்தை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம லேடி பின்க்கு. அதுக்கப்புறம் நைட் மார்க்கெட்டுக்காக 2 பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மார்க்கெட் பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. ஆக்சுவலி சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்ததே இல்லை போல். ஸோ எல்லோரும் ஜோடி ஜோடியாக போயிட்டுருக்கா. அதை பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய திங்ஸ் எங்களை அட்ராக்ட் பண்ண பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது, அப்புறம் துப்பாக்கி குண்டு சுடுறது, மாஸ்க் போடுறதுன்னு சொல்லி ஒன்றும் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மூமெண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. துப்பாக்கி குண்டு சுட்டு அதில் ஒரு பொம்மை வர, அந்த பொம்மையை வேறு 2 பேர் வச்சுட்டு அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியான அவங்களோட மூமெண்ட் அங்கே சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே அரசவையில் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம பிரிக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவள் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணோட. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அனினும் லேடி பின்னும் எப்போ தான் வருவாங்கன்னு சொல்லி கேட்க, அவங்கெல்லாம் இப்போதைக்கு வரமாட்டாங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. தெரியாதா? பட்டாமிக்கா வந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க வந்தோடனே லேடி பின்னை தானே கேட்பாங்க. அவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, அவங்க வர லேட் ஆகும், நீ பேசாமல் சாப்பிடு. ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்ல, ஏன் நான் வர லேட் ஆகும், நான் தான் வந்துட்டேன்னு சொல்லி பேட் டக்குன்னு வந்து நிற்க, அவங்கள பார்த்தோன்னே 2 பேரும் பயந்து போய் அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. என்னாச்சு? என்னை பற்றி என்னமோ பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது, பதில் சொல்லுங்கள், எதுக்கு என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு பிரிக்குக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக அது வந்துன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லு, முதல்ல லேடி பின்னை வந்து என்னை பார்க்க சொல்லு பிரிக் அப்படின்னு சொல்ல, லேடி பின்னா ஐயோ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. லேடி பின் எங்கே போயிருக்கா, முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி பிரிக்கை பார்த்து கேட்டுகிட்டே இருக்க. பிரிக்குக்கு வேறு வழி தெரியல. நைட் மார்க்கெட்டுக்கு லேடி பின் போயிருக்காங்க, அவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்ல, என்னது வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க. சேம் டைம் பஞ்சு மிட்டாயை சாப்பிட்டுட்டு 2 பேர் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆனின்னு சொல்ல, எனக்கும் இன்றைக்கி நாள் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பேலஸில் எப்பயுமே லோன்லியாகவே இருப்போம், நம்ம இங்கே வந்தால் தானே ஜாலியாக இருக்குது, இந்த மூமெண்ட் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, நான் ரொம்ப நாள் உன் கூட இருக்க முடியாது, ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை விட்டு போயிட்டேன், நீ தனியாக ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்னை விட்டு எங்கே போக போகிறீங்க, நீங்கள் எப்பயுமே என் கூட தானே இருக்க போகிறீங்க, அந்த மாதிரி என்ன விட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க, நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஒரு நாள் கண்டிப்பாக நான் போனதுக்கப்புறம் நீ லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவேன், அது எனக்கு தெரியல, கண்டிப்பாக அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பின் அப்படியே பார்த்துட்டே இருக்க. அவகிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அவளை பார்த்துட்டே இருக்கா. ஆனால் எனக்கு நீ இல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்கும் தெரியுமான்னு சொல்ல, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்லி பேசலாமான்னு அனின் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்க. அதுக்குள்ளே லேடி பின் ஆல்ரெடி அவங்க பட்டாமிக்கா வந்துட்டாங்க, உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்ல, ஐயோன்னு சொல்லி செம்ம பயம் ஆயிடுச்சு லேடி பின்னுக்கு. நீ பயப்படாத நான் இருக்கேங்கிற மாதிரி அவள் கையை அணின்னு பிடிச்சிட்டு, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு லேடி பின்னுக்கு. என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே அங்கே வர பேட்டுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, இந்த பேலஸை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு பர்மிஷன் இல்லாமல் போயிருக்கா, அதுவும் நைட்டு போயிருக்கேன்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு போகலை, தெரியாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. இது எல்லாம் என்னோட தப்பு தான், அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆனின் அங்கே வந்து நிற்க. ஆனின் நீ என்ன பண்ணுவ, நீ என்ன பண்ணேன்னு சொல்ல, அவன் நைட் மார்க்கெட் வரமாட்டேன்னு சொன்னான், நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி என் கூட கூட்டிகிட்டு போனேன், அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, தப்பெல்லாம் நான் தான் பண்ணேன். இல்லை நீங்கள் என்ன தான் சொல்லியிருந்தாலும் அவள் எதுக்கு வந்தா, உங்கள் கூட விருப்பப்பட்டு தானே வந்தா, பேலஸ் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியாதா, அதுவும் உங்களை கூட்டிகிட்டு இந்நேரத்துக்கு போயிருக்கிறா, நைட் டைமு பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு அவளுக்கு தெரியாதா, எதுக்காக லேடி பின் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி ஆன்ட்டி கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே பேச முடியாமல் அழுது பயந்து போய் அப்படியே அங்கே லேடி பின் உட்காந்துருக்க. லேடி பின்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் தான் அவங்க கூட போனேன், என்னோட விருப்பப்படி தான் போனேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி லேடி பின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்ல, பனிஷ்மெண்ட்டா, அப்போ கண்டிப்பாக இந்த பேலஸை விட்டு நான் போனது என்னோட தப்புன்னு தானே, அந்த பனிஷ்மெண்ட்டை எனக்கும் கொடுங்க, நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நானும் ஏற்றுக்குவேன், ஏன் பொண்ணுக்குன்னா தனியாக போகக்கூடாதுன்னு பேசுகிறீங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல, எனக்கு புரியுது நீங்கள் எங்கள் மேலே கவலைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு, நீங்கள் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஒன்று பனிஷ்மெண்ட் அவளுக்கு மட்டும் கொடுக்கறது தப்பு, எனக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பனிஷ்மெண்ட் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்ல, ஒரு வாரத்துக்கு நாங்கள்
நானும் இந்த லோட்டஸ் பேலஸ்லேயே இருக்க போகிறேன், வெளியே வரவே போகிறதில்ல. ஸோ நானும் பின் கூடயே இருக்க போகிறேன், ப்ரிக்கும் என் கூடயே இருக்க போகிறா. இதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அண்ணின்னு கேட்க, அதை கேட்டவுடனே பேட்டுக்கு சிரிப்பு வந்துடுது. இன்ட்ரெஸ்டிங், நீ பிளான் பண்ணி தாண்டி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு புரியாமல் அங்கே ப்ரிக்கும் லேடி பின்னும் மாற்றி மாற்றி அணினை பார்த்துக்கிட்டே இருக்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அரசர் என் மேலே கோவப்படுவார். அதனால அந்த பனிஷ்மெண்ட் வேணாம். நீங்கள் நான் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கங்க. நீங்கள லைப்ரரிக்கு போய் அங்கே இருக்க புக்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி என்கிட்ட காட்டணும். அதுதான் உங்களுக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு பேட் அந்த பக்கம் போக, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு ப்ரிக்கு போய் அங்கே நம்ம அனின் கிட்டே கேட்குறா. அதுக்கு அனின், எனக்கு ஒரு வாரம் லேடி பின் கூட இங்கேயே இருக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவள் சிரிக்க, இதை பார்க்கும்போது லேடி பின்னுக்கு ஏன் தான் இவன் இப்படி பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பேட் போய் நம்ம அரசர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது, நீ பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது, பிரின்சஸ் ஆனின் இங்கே இருக்கிறது தான் நல்லது, அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அரசர் கூட நம்ம பேட்டோட அந்த ரூல்ஸுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கேட்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் எனக்கு லேடி பின்னை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லி அலிஸா சொல்கிறாங்க. பாவம் அவ நம்ம ஆனின்கிட்ட மாட்டிட்டு என்ன தான் படாத பட போகிறாளோன்னு யோசிச்சுட்டே இருக்க. சேம் டைம் இங்கே லைப்ரரியில் புக்கை காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லேடி பின் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனால் அங்கே நம்ம அண்ணின்னு காப்பிலாம் பண்ணுற மாதிரி தெரியல. ஆல்ரெடி அங்கே தான் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இதை நான் காப்பி பண்ணணும்னு சொல்லி ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லி எதேதோ பண்ணிகிட்டு இருக்கா. எதேதோ கூட பண்ணலை, நம்ம லேடி பின்னை வரைகிறேங்கிற பேரில் காமெடி பண்ணிட்டு காட்டிகிட்டு இருக்க. இது நானா, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, இதை விட பெட்டராக நான் வரைஞ்சி காட்டுறேன்னு சொல்லி மறுபடியும் அதே மாதிரி வரைஞ்சிட்ருக்கா. இது நாளா இல்லைன்னு சொல்லி காமெடி பண்ணி விளையாண்டுட்டு இருக்க. அவ்வளோ சும்மா இல்லாமல் எழுதுகிற மாதிரி தெரியல, எழுதுகிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டே இருக்க. இவங்களோட விளையாட்டு மூமெண்ட் எல்லாமே அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை பற்றி அப்பா பேசிகிட்டே இருக்க, சரிப்பா விடுங்க பனிஷ்மெண்ட்டை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்ல, என்னால் நம்பவே முடியல, நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, லேடி பின் இருக்கும்போது எனக்கு படிப்புலேருந்து எல்லாமே சொல்லித் தருவாங்க, ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க கூட இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குதுன்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறியான்னு அப்பா கேட்க, ஆமாப்பா அது உண்மை தானே சொல்கிறா, ஆல்ரெடி நான் பேட்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் லேடி பின் கூட தான் போய் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. பர்மிஷன் நான் எதுக்குமா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பாட் கேட்க, என்ன இருந்தாலும் சரி, அவள் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு ஓகே தாங்கிற மாதிரி அப்பாவும் அம்மாவும் பர்மிஷன் கொடுக்க, சரி ஓகே அப்போ நான் லோட்டஸ் பேலஸ் போய் லேடி பின் கூட இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன் ஜாலி அப்படின்னு சொல்லி ஆனின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்பாவுக்கு அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. எக்ஸாம் எல்லாம் பக்கத்தில் வருது, எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா படின்னு சொல்ல, என்னை விட லேடி பின் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ரொம்ப ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி நீ அவள் கூட இருக்கிறது அவளுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்க போகுதுன்னு சொல்லி அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. பேசாமல் இருங்கம்மான்னு சொல்லி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நான் வர நைட்டு லேட் ஆகும், ஸோ நைட்டு நான் லேடி பின் கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல, அங்கேருந்து பிறகு அடி பாவி இவெல்லாம் பிளான் பண்ணி தானே ஸ்டே பண்ணுறாங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்க. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பேட் கிட்ட கேட்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாதுன்னு பேட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு நம்ம ஆனினுக்கு. எப்படியும் லேடி பின்னோட ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற ஒன்றையும் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. இவ சின்ன வயசில் கொடுத்த காத்தாடி அது அங்கேயே இருக்குது, இன்னும் இதை நீ பத்திரமா வச்சிருக்கியான்னு சொல்லி லேடி பின் கிட்ட கேட்க, ஆமாம் இது இன்னும் நான் பத்திரமா தான் வச்சிருக்கேன், உங்களை மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் இவளோட ஒரு திங்ஸும் குட்டியாக ஒரு ரிப்பன் அதெல்லாம் வச்சிருக்கா. இந்த ரிப்பன் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டு எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன்னு சொல்லி ஓடி போய் அப்படியே தூங்க போக, என்னாச்சு ஆனி நீங்கள் தூங்குறக்கா இங்கே வந்தீங்க, நீங்கள் எப்படி இங்கே தூங்க முடியும், ஆல்ரெடி பேட் உங்களுக்காக ஒரு கெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, பிரிக் அங்கே அனுப்பிட்டேன், நான் அங்கெல்லாம் போய் தூங்க போகிறது கிடையாது, உங்க கூட மட்டும்தான் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டு படுத்துக்கிட்டே இருக்கா. இது தப்பு அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த பெட்டில் படுக்கிறதுக்கு தான் பிடிச்சிது, ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, நான் இங்கே தான் படுக்க போகிறேன்னு சொல்லி விளையாண்டுட்டே இருக்கா. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பின்னுக்கு. எனக்கு உட்காந்து அப்படியே கதை சொல்லுங்கள் கேட்டுகிட்டே நான் அப்படியே தூங்கிடுறேன்னு சொல்லி அவளை உட்காருன்னு சொல்ல, இவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்கிறது பின்னுக்கும் புரியுது. அப்படியே உட்காந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்க, தூங்குறேன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி அப்படியே பெட்டில் படுத்துகிட்டே பார்க்குறா. அங்கே கர்ச்சீப் இருக்குது, இது என்னோட கர்ச்சீப் தானே அப்படின்னு சொல்லி அண்ணின்னு கேட்க, அது உன்னோடது தான், துவைச்சிட்டு உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, இது உங்ககிட்டே இருக்கட்டும், உன் கண்ணீரை துடைக்க என்னோட கர்ச்சீப் யூஸ் ஆகும்ல, அதனால நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே நானே வச்சுக்கவா, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக அவளை பார்த்து சிரிச்சிட்ருக்கா.
அப்புறம் 2 பேருக்கு இடையில க்யூட்டாக ஒரு குட்டி ரொமான்டிக் மூமெண்ட்டு. பெரிய ரொமான்டிக்லாம் எல்லா கண்ணிலே பார்த்துக்கிறது சிரிச்சுக்கிறதுன்னு அப்படியே போயிட்டே இருக்க. அடுத்த நாள் மார்னிங்கு நம்ம ஆனியனுக்கு பிடிக்கும்னு அப்படியே மேங்கோஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டே இருக்கா பின்னு. கரெக்டாக பேட் அங்கே வராங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆனியனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீ இப்போ பண்ணித்தர, ஆனியன் யூரோப் போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு ஷாக்காக கேட்க, அவங்க படிக்க போகிறா அப்படின்னு சொல்ல, படிக்கவா, அதுக்கு இன்னும் வயசு இருக்குல்ல, 18 வயசில் தானே போவாங்க அப்படின்னு சொல்ல, 18 வயசில் தான் போவாங்கன்னு நினச்சா, ஆனால் அப்படி இல்லை, அவங்க அப்பா இப்போவே போக சொல்லிட்டாங்க, அதனால் அவள் கிளம்ப போகிறா, அவள் போனதுக்கப்புறம் நீ தனியாக தான் இருக்க போறியான்னு சொல்லி அப்படியே ஆன்ட்டி கேட்க, அதை கேட்ட உடனே அப்படியே நம்ம லேடி பின்னுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு இங்கே முடியுது. ஆக்சுவலி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.